ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வந்து நெஞ்சு எரிச்சல். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்குது, நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெஞ்சு எரிச்சல்னா தொண்டை குழாய் முழுவதும் வந்து எரிய ஆரம்பிச்சுட்டே இருக்கும், உள்ளே வந்து தீயை போட்ட மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நெருப்பு கோழி நெருப்பு முழுங்கின மாதிரி உள்ளே எரியுதுன்னுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து எரியுதுன்னா உள் உறுப்புகளில் வந்து அதிக அளவு புண்ணாயிடுச்சுன்னு அர்த்தம். சரியான உணவு சாப்பிடல, சரியான நேரத்தில் சாப்பிடலன்னு அர்த்தம். இவங்க வந்து காலை சாப்பாடை வந்து 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்போ வந்து சுரப்பிகள் வீணாக சுரந்து அந்த குடலை வந்து புண்ணாக்கியிருக்கும். புண்ணானது மேலே நம்ம எதை சாப்பிட்டாலும் எரிய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு காரம் சேராது. காரம் வந்து அதிக அளவுக்கு காரம் சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடனே போய் புண்ணாயிடும், தொண்டை புண்ணாயிடும். தொண்டை புண்ணாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த புண் எரிச்சல் தாங்க முடியாமையே அவங்க நெஞ்செரிச்சல் சேர்ந்து இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா புளிய மரத்து அடியில் போவாங்க, நிறையா வந்து புளியம்பழம் கிடைக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டு நாக்கு முழுவதும் இல்லாமல் தொண்டை குழாய் முழுவதும் புண்ணாயிடும். புளியை வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது, புளியை அதிகம் சேர்க்கக்கூடாது. உணவில் வந்து குறைவாக தான் சேர்க்கணும். புளிச்சோறு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் அதேமாதிரி தொண்டையில் நெஞ்செரிச்சல் வந்துடும். அதிக நெஞ்செரிச்சல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை புண்ணை ஆற்றணும்னா நிறைய வேறு மருத்துவம் செஞ்சாகணும். இப்போ நெஞ்செரிச்சல் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, உணவு இப்போ நேரத்துக்கு சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் வரும். அவங்களுக்கு குடல் புண்ணாகும். வயிற்றில் புண்ணானாலே அந்த சூடானது மேலே கிளம்பும்போது எல்லா குடல்களும் எரிய ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் உள்ளே போகாது. எப்படி சாப்பிட்டாலும் ஒரு குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டாதான். அவங்க வந்து எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் கனமானதோ கடினமான பொருட்களை சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாமல் இருக்கும்போது அது அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் தாங்க முடியலன்னும் போது நெஞ்செரிச்சல் தாங்க முடியாத சரி பண்ணுறதுக்கு சமையலில் இருக்கிற இந்த கேரட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கேரட்டை எடுத்து மென்று சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்செரிச்சல் சிறிதாக அடங்கும். இது எந்த நேரமும் இந்த நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க ஒரு 1/2 கிலோ கேரட்டை வாங்கி பையில் வச்சுருக்கணும். இல்லைன்னா அவங்க காரில் போகிறவங்களா இருந்தால் காரில் முன்னாடி வச்சுக்கிறணும். சும்மாவே சாப்பிட்றதுக்கு சரியாக வரும். இந்த வெயில் காலத்தில் வெயிலில் தீர்றவங்களெல்லாம் பார்க்கலாம். அந்த நாளில் பழைய காலத்து படத்துலலாம் பார்க்கலாம், குதிரையில் போவாங்க. குதிரையில் போகும்போது அதிக அளவுக்கு தூரம் போகும்போது நெஞ்செரிச்சல் வந்துடும். ஏன்னா அதிக சூடு இருக்கிறதால நெஞ்செரிச்சல் இருக்கும். அவங்க பையில் எப்போ பார்த்தாலும் கேரட் இருக்கும். அந்த கேரட்டை கடிச்சிட்டே போனாங்கன்னா அந்த நெஞ்செரிச்சல் அடங்கும். அவங்க ஏன் கேரட்டை சாப்பிட்றாங்க? பசிக்கு சாப்பிட்றாங்க இல்லை, அந்த எரிச்சலுக்கு சாப்பிடுவாங்க. அந்த நெஞ்செரிச்சல் அடங்கும். அந்த நெஞ்செரிச்சல் அடங்கிறதுக்கு தான் கேரட்டை சாப்பிடுவாங்க. அந்த கேரட்டோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு வந்து மருந்து தயாரிக்கிறதுக்காண்டி இந்த பால் சாப்பிட்டோம்னா நெஞ்செரிச்சல் அடங்கும். ராத்திரியில் தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பால் சாப்பிட்டு தூங்குவாங்க. ஏன்னா அந்த நேரம் நெஞ்செரிச்சல் அடங்கட்டும் அப்படின்னு. சிலர் மாத்திரையை சாப்பிட்டதும் உள்ள முழுவதும் புண்ணாயிடும். அப்படியே உள்ள வேக்காடாக இருக்கும். அது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணியை குடிக்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணியை குடிக்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த நெஞ்செரிச்சலுக்கு நீங்கள் போய் பால் ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப் குடிங்களேன். அந்த பால் போய் அந்த இருக்கிற புண்ணை ஆற்றிடும். அந்த புண்ணை ஆற்றினா தான் நெஞ்செரிச்சல் அடங்கும். இந்த பால் சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரியிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பால்னும் போது நாட்டு மாட்டு பால் கிடைக்கலன்னா இருக்கிற பாலை தான் வாங்கி குடிக்கணும். வேறு வழி இல்லை. நெஞ்செரிச்சல் இருந்ததுன்னா உள்ள முழுவதும் புண்ணாயிடும். புண்கள் வந்து குடல் முழுவதும் புண்ணாயிடுச்சுன்னா அதுக்கு வந்து அல்சர்னு சொல்லுவோம். அந்த குடல் புண்கள் வந்து ரொம்ப மோசமானது. அந்த மோசமான புண் வந்து மேலே தொண்டையிலிருந்து இரைப்பை வரைக்கும் தான் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். எனக்கு வந்து 10 வருஷமாக அல்சர் இருக்குன்னு ஒரு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. அது வந்து பெரிய தவறு. அந்த அல்சர் ஆனது ஒரு மோசமான ஒரு நோய். அந்த அல்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். கடைசி குடல் போய் அந்த இந்த இரைப்பைக்கு போகும்போது இரைப்பைக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான் அந்த புண்ணு. இரைப்பையினுடைய அந்த துவாரத்தை வந்து திறந்துருச்சுன்னா, இரைப்பையில் இருக்கிற சுரப்பி மேலாமனை வந்துருச்சுன்னா பெரிய தவறாயிடும். இரைப்பையினுடைய சுரப்பி எப்படி மேலாம வரும்னுவாங்க. அந்த புண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ராத்திரியில் தூங்கும்போது படுக்கும்போது வயிறு அழுத்தம் தான் உள்ளே இருக்கிற சுரப்பி தொண்டை வரைக்கும் வந்துடும். அப்போ வாயில் எச்சி ஒழுகுதுன்னு சொல்கிறாங்களே, ஜொல்லு ஒழுகுது, வாயில் எச்சி ஒழுகுதுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த சுரப்பி இரைப்பையில் இருக்கிற சுரப்பி தொண்டைக்கு வந்து மேலே வரைக்கும் வந்துச்சுன்னா எங்கே வரைக்கும் புண்ணு இருந்துச்சோ அந்த சுரப்பி பட்ட அனைத்து இடமும் அது புற்றுநோயாக மாறும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அதை காப்பாற்றுறது. அதனால் அந்த புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி இதை சரி செய்யணும். சாதாரண தொண்டை எரிச்சல்னு நம்ம நினைக்கிறோம். அந்த தொண்டை எரிச்சல் தான் பின்னாடி புற்றுநோயாக மாறும். அதனால் சாதாரண எரிச்சல் நினைக்கக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிட்டா தான் இந்த நெஞ்செரிச்சல் அடங்கும். சர்வசாதாரணமாக ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றாங்க, மீதி சாப்பிடாமே இருப்பாங்க. சிலருடைய உணவு வந்து கடினமாக உணவாக இருக்கும், தண்ணியே குடிக்காமல் சாப்பிட்ருப்பாங்க. அதை சாப்பிட்டதால் அமில சுரப்பு அதிகமானதால் நெஞ்செரிச்சல் வரும். இந்த நெஞ்செரிச்சலுக்கு பொன்னாங்கண்ணி வந்து உடலை பொன்னாக்கக்கூடியது. பொன்னாங்கண்ணி வந்து உடலை பொன்னாக்கக்கூடியது. அந்த பொண்ணா ஆக்கணும்னா உடல் உறுப்புகள் நல்லா இருக்கணும்னு அர்த்தம்.
உடல் உறுப்புகள் நல்லா இருந்தால் தான் பொன். ஏன் சொல்கிறாங்க தங்கம்னு? இந்த உடல் இவ்வுலகில் தங்கம், அதுதான் தங்கம். தங்கம்னா தங்கம் கிடையாது, கடையில் இருக்கிற தங்கம் கிடையாது, அது உலோகம். தங்கம் என்றால் இந்த உடல் இவ்வுலகில் தங்கம், அது பேர் தான் தங்கம். அந்த தங்கம் அந்த பத்திரமாகத்து தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பற்று அற்றால் இவ்வுடல் இவ்வுலகில் தங்கம், அதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம். பத்திரமாகத்து தங்கம்னா 10 மாதம் பொறுத்து அங்கே பிள்ளையா விற்கிறாங்க, அது கிடையாது. தங்கனா அந்த 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 உடல் வந்து உறுப்புகளில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதது. பற்றுனா எந்த ஒரு ஆசையும் இல்லாது, ஆசை இல்லாதது. இன்னைக்கு தங்கம்னா புத்தரை சொல்லலாம். புத்தர் எங்க ஆசையே இல்லாததால உலகம் முழுவதும் அவருக்கு செலவு வச்சிருக்காங்க. ஆசையை திறந்தோம்னா அகிலமும் நமக்கு வணங்குன்றது அவரே அன்னைக்கே சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் இது உடலில் போய் செய்யும்போது உடல் உறுப்புகளை சீராக்கும். இந்த வெள்ளை பொன்னி, பொன்னின்னு சொல்கிறத விட பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம். பொன்னின்னு சொல்கிறது இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அதை வந்து நம்ம இன்னைக்கு மருந்தாக தயாரிக்க போகிறோம். அதோடு சேர்ந்து அதிமதுரம். அதிமதுரம்னா அதிக அளவு இனிப்பு சுவை உள்ளது. மதுரம் என்றால் இனிப்பு. இனிப்புனா நம்ம வெள்ளத்தை சாப்பிட்றோம், வேறு எதை வேணாலும் சாப்பிட்லாம். அதினா அதிக அளவுக்கு இனிப்பு உள்ளது. இதிலேருந்து ஒரு கடுகளவு எடுத்து நாக்கில் வச்சோம்னா உடல் முழுவதும் இனிக்க ஆரம்பிச்சிடும். தலை மூளையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா குடலில் எல்லா நரம்புகள்லையும் இதனுடைய இனிப்பு போய் சேரும். இது ஏன் சேருதுன்னா, இது சேரும்போது அதிக அளவு ஞாபக சக்தி அதிகமாகும். குடல் புண்கள் ஆறும். எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் ஆற்றக்கூடியது. அந்த புண்களை சிறுக சிறுக வந்து சரியை செய்யக்கூடியது. இந்த புண்கள் ஆற்ற இந்த புண்கள் வந்து சரி செய்கிறதுல இது ஒரு சிறந்த மருந்து. அதோடு சேர்ந்து பூண்டு. இந்த பூண்டை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இந்த புண்கள் மேலே இந்த பூண்டு பட்டாலே புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். இந்த புண் ஆற ஆரம்பிக்குதுன்னா இந்த பூண்டை பயன்படுத்துகிறோம். இந்த பூண்டுகளை வந்து நம்ம பயன்படுத்தி சாப்பிடும்போது புண்கள், உடலில் உள்ள புண்கள் எல்லாம் ஆறும். அதனால் இது இது 5 கலந்த கலவையை சேர்த்து நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இப்போ இந்த மருத்துவத்தை பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து நெஞ்சு எரிச்சலுக்கான மருத்துவத்தை செய்ய போகிறோம். இந்த நெஞ்சு எரிச்சலுக்கு முதல்ல வந்து பால் எடுத்து வந்து இதில் அடுப்பில் வச்சு காய்ச்சணும். இந்த பாலை வந்து காய்ச்சணும். இந்த பால் காய்ச்சும் போது பூண்டு எடுத்து போடணும். பூண்டில் வந்து ஒரு 10 பல் போதும், அதிகம் தேவையில்லை. பூண்டை வந்து பாலில் வேக வச்சு தான் சாப்பிடணும். நேரடியாக பச்சையாக சாப்பிட்டோம்னா இருக்கிற புண்ணு கூடிரும். தொண்டைக்குள்ளே புண்ணு இருக்குது, அதனால் நம்ம அந்த பூண்டை சாப்பிட்டா அவர் சொன்னார் பூண்டு வந்து பட்ட இடம் புண்ணு ஆறிடும்னு. பச்சை பூண்டை எடுத்து சாப்பிடக்கூடாது. பாலில் வேக வச்ச பூண்டை சாப்பிட்டா உள்ளே இருக்கிற புண்ணு ஆறும். மேலே பட்ட காயத்துக்கு பச்சை பூண்டை அரைச்சி போட்டால் புண்ணு ஆறும். இதை மாற்றி செஞ்சிடக்கூடாது. பச்சை பூண்டை அப்படியே அரைச்சி சாப்பிட்டோம்னா புண்ணு அதிகமாகி தொண்டை எரிச்சல் கூடிடும். பாலில் வந்து பூண்டை வேக போடணும். பூண்டை வந்து நறுக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே முழுமையாகவே வேக போட்டுட்டு வந்தோம்னா பூண்டு நல்லா வேகும். பூண்டு நல்லா வெந்தால் தான் அதனுடைய காரத்தன்மை பாலில் போய் இறங்கும். பாலில் இறங்கினதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளை பொன்னாங்கண்ணியை கீரையாக பறித்து வச்சுருக்கோம், அதை அரைக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே வந்து நேரடியாக பயன்படுத்தணும். அதனால் அந்த பாலில் பூண்டு வேகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். முதல்ல போட வேணாம். போட்டோம்னா பால் தெரியக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மூலிகையிலையும் சில அதனுடைய நறுமணங்கள், அதனுடைய வாசம் இதெல்லாம் வந்து பாலுக்கு ஒத்து வராது. பால் வந்து எல்லா வாசத்தையும் கிரகிக்கக்கூடியது. நீங்கள் பாலை பிச்சு ஒரு மாட்டு கூட்டத்திலையோ வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அந்த சாண நாத்தமும் கோமிய நாத்தமும் அந்த பாலுக்கு வந்துடும். ஏன்னா அந்த பாலில் ஒரு கொழுப்புச்சத்து அதை எல்லாத்தையும் இழுத்துக்கும். எங்கே கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கோ அங்கே இழுக்க தான் செய்யும். அதனால் அதனுடைய வாசம் மாறிடும். அதனால் பாலில் வந்து இதை வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். வெள்ளை பொன்னாங்கண்ணியை அந்த கேரட்டையும் வந்து கடைசியில் தான் சேர்க்குறோம். அதிமதுரத்தையும் கடைசியில் தான் சேர்க்கணும். ஏன்னா இவையெல்லாம் சூட்டில் போட வேண்டாம். கேரட்டை வந்து நேராக சூட்டில் வேக வச்சோம்னா அதனுடைய தன்மை மாறிடும். பச்சை கேரட்டாக சாப்பிட்றது அரை பாதி வேக்காட்டில் சாப்பிட்ணும். அரை பாதி வேக்காட்டில் சாப்பிட்டோம்னா நல்ல நன்மையை கொடுக்கும். தொண்டை எரிச்சல் இருக்கிறவங்க ஏன் எரிச்சல் இருக்குன்னா, இந்த முதல்ல சாப்பிட்றது சப்பாத்தி சாப்பிடுவாங்க, ரெண்டாவது சோறு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் போய் பாருங்கள், எந்த ஒரு கடைக்கு போனதும் 4 பரோட்டாவை சாப்பிட்டு ரெண்டாவது 2 இட்லி இல்லைன்னா ஒரு தோசை கொடுங்கன்னுவாங்க. அப்போது அந்த பரோட்டா செமிக்காமல் இருக்கும். மேலே இருக்கிற தோசையோ அல்லது இட்லியோ சீக்கிரம் செமிச்சிரும். அப்போ செமிச்சதால் உள்ளே எரிய ஆரம்பிச்சிடும். உள்ள குடல் முழுவதும் குடல் எரியும் போது உள்ளே அந்த நம்ம சுரப்பி தான் எரிய வைக்கும். அங்கேருந்து வேறு எதுவும் வரல. நம்ம உடலில் உள்ள சுரப்பிகள் வந்து அதிக அளவுக்கு எரிய ஆரம்பிச்சதுன்னா குடல் பூரா எரிய ஆரம்பிச்சிடும். ஆஸ்பத்திரியில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, உங்களுக்கு அதிக அளவு டென்ஷன் இருக்குது, அதனால் வயிற்றில் உள்ள சுரப்பிகள் மேலாண்மை கிளம்பிடுச்சுன்னு. மேலாண்மை கிளம்பிச்சுன்னா கீழே அடப்பு வச்சுருக்கு. கீழே அடப்புன்னா நீங்கள் சாப்பிட்ட கடின உணவு. இந்த கடின உணவு வந்து மலத்தினுடைய வெளியாகாமல் சீக்கிரம் செமிக்காமல் இருக்கும்போது லேசான உணவுகள் சாப்பிடக்கூடாது. முதல்ல வந்து லேசான உணவுகளை சாப்பிட்டு ரெண்டாவது கடின உணவுகளை சாப்பிட்டோம்னா இந்த கஷ்டங்கள் வராது. இது யாருக்கும் தெரியாது. எது கிடைக்குதோ கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்ருவோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போவாங்க, எது சிக்குதோ முதல்ல அதெல்லாம் சாப்பிட்ருவோம், ரெண்டாவது பந்தியில் ரெண்டாவது பார்த்துக்குறோன்ற ஆள்லாம் இருக்காங்க.
அப்படி மாறி மாறி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெஞ்செரிச்சல் வரும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 3 பிளேட்டு 4 பிளேட் சாப்பிட்ற இந்த பெருந்தீனின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது 32 கவாலம். அவங்களாம் 80 கவாலம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. 80 கவாலம் சாப்பிடும்போது குடல் பெருசாயிடும். சுரப்பிகள் வந்து சுரந்து சுரந்து அது சும்மா சோறு கிடைக்கிற நேரம் நிறையா சாப்பிடுவாங்க, கிடைக்காத நேரம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அப்போது முதல்ல நிறையா சாப்பிட்டதால் அந்த உடலில் வந்து சுரப்பிகள் அதிகம் சுரந்துருக்கும். கொஞ்சமாக சாப்பாடு போட்டாலும் அதே அளவு அதிக சுரப்பி சுரந்து குடலை பூரா புண்ணாக்கிரும். அப்போ புண்ணாக்கும் போது நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த வெத்தலைப்பாக்கு போடுறாங்க. இந்த வெத்தலைப்பாக்கு போடும்போது அவங்க உமிழ்நீர் வந்து உள்ளே போய் அந்த புகையில எல்லாம் போடும்போது குடல் முழுவதும் புண்ணாயிடுது. அந்த புண்ணாக இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஜல்லட கண்ணாக இருக்கும். அந்த தொண்டை குழாயிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு அடியை வெட்டி எடுத்துகிட்டு மீதி ஜாயின் பண்ணிட்டாங்க, பொருதிட்டாங்கன்றாங்க. அதெல்லாம் பொருதாமல் இருக்கணும்னா இந்த வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு புகையில போடக்கூடாது. அந்த நாளில் போட்ட வெறும் வெத்தலைப்பாக்கு போட்டாங்க, தவறு கிடையாது சுண்ணாம்பு போட்டது. இன்றைக்கி புகையிலையை அதிகமாக சேர்க்குறாங்க. அன்றைக்கி புகையிலை சேர்த்தது ஒரு மருத்துவ முறைக்கு சேர்த்தாங்க. ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னா அந்த புகையிலை வச்சு பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து புகையிலையை பயன்படுத்துறதால புத்துநோய் வருது. இந்த புத்துநோய் வர்றதுக்கு ரொம்ப வேகமாக உதவி செய்யும். அதனால் இவங்கெல்லாம் வந்து சிகரெட்டு குடிக்கக்கூடாது, நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது, வெத்தலைப்பாக்கு போடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வரும். புற்றுநோய் ஏன் வருதுன்னா ஏற்கனவே தொண்டை முழுவதும் குடல் முழுவதும் புண்ணாக இருக்குது. அந்த புண் மேலே இந்த புகையினுடைய சாரம் பட்டு அந்த புகையிலுடைய சாரத்தால் அந்த இரைப்பை வந்து திறக்க ஆரம்பிச்சிடும். திறந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற சுரப்பி மேலே வந்துடும். அது தாங்க முடியாமல், மயக்கம் தாங்க முடியாமல், நம்ம அந்த உடலினுடைய அமைப்பு தாங்காமல் உள்ளே இருக்கிற சுரப்பி மேலாமல் வந்துச்சுன்னா அனைத்து புண்களும் புற்றுநோயாக மாறிச்சுன்னா புற்றுநோய் வந்து யாராலையும் சரி பண்ண முடியாது. புற்றுநோய்க்கு வந்து அடையாளம் என்ன போட்டிருப்பாங்க? நண்டு போட்டிருப்பாங்க. ஏன் நண்டை போட்டிருக்காங்க? இந்த பக்கம் அடித்தா அந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் ஓடும். இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மார்பகத்தில் புற்றுநோய். இங்கே ஆப்ரேஷன் பண்ணது அடி வயிற்றுக்கு போயிடும். அடி வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணால் காலுக்கு போயிருக்கும். காலில் ஆப்ரேஷன் பண்ணால் தலைக்கு வந்துடும். ஏன்னா அது நண்டு மாதிரியாம். எந்த பக்கம் போகுது, எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் போகுன்னு யாராலையும் கணிக்க முடியாது. எலும்பில் ஊடுருவிடும். இந்த எலும்பில் ஊடுருவிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதை வர முன்னாடி நம்ம தடுக்கணும். சாதாரண நெஞ்செரிச்சல் எவ்வளவு பெரிய நோயை உண்டு பண்ணுது. நம்ம லேசாக தான் நம்ம நினச்சோம், ஒன்றுமே இல்லைன்னு. அன்றைக்கி அப்புறம் டாக்டர் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பார். பார்த்தது உனக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் ஐயோ அம்மானாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நெஞ்செரிச்சல் இருக்கும்போதே இதை சரி செஞ்சுக்கணும். இந்த பூண்டு வந்து இப்போ பாலில் வெந்துருச்சு. அதோடு சேர்ந்து இப்போ பொன்னாங்கண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. பொன்னாங்கண்ணி வந்து அரை வேக்காடு வெந்தால் போதும். அதோடு சேர்ந்து நம்ம அதிமதுரம் ஒரு 1/2 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா அது அதிக இனிப்பு உள்ளது. ஆனால் பாலில் சேரும்போது அந்த இனிப்பெல்லாம் காணாமல் போயிடும். அந்த பால் கிரகிச்சிக்கும். அதோடு சேர்ந்த நம்ம பூண்டு எல்லாம் இருக்குது. அந்த பூண்டோடு சேரும்போது அதனுடைய இனிப்புத்தன்மை, அந்த அதிமதுரம்னா அதிக சுவை உள்ள இனிப்பு சுவை உள்ளது. அந்த இனிப்பு சுவையை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பூண்டு பால் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்து பொன்னாங்கண்ணி வெந்திருக்கு. கடைசியில் அந்த கேரட்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அது சூடு வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது தான் சேர்க்கணும். கேரட் வந்து அரை வேக்காட்டில் தான் இருக்கணும், முழு வேக்காட்டில் இருக்கக்கூடாது. அரை வேக்காட்டில் இருந்தாலே போதுமானது. அரை வேக்காட்டில் இருக்கும்போது இதை சேர்த்தாச்சு. இதனுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னா அந்த நிறம் அதனுடைய பசுமை நிறமும் அந்த கேரட்டினுடைய ஆரஞ்சு கலர் நிறமும் சேர்ந்து ஒரு மணமும் சேர்ந்து வரும்போது இது சாப்பிடும் பொழுதே நெஞ்செரிச்சல் அடங்கிடும். ஏன்னா அந்த பூண்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் சுகம் தெரியும். பூண்டு பாலில் வெந்துருச்சுன்னா அந்த பால் வந்து அவ்வளோ சுகமாக இருக்கும். இரவு நேரத்தில் ஒரு 5 பல்லு பூண்டை போட்டு பாலில் வேக வச்சு அதை குடித்தாங்கன்னா ராத்திரியில் ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அதிக ரத்த அழுத்தம் இருக்காது. அவங்க நிம்மதியாக தூங்கலாம். அவங்களுக்கு இது மாதிரி கொடுக்கலாம். இந்த நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க இதில் 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா போதும், எரிச்சல் உடனே அடங்கும். இது மாதிரி அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா எரிச்சல் அடங்கிரும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எப்பயும் சாப்பிட்ற நல்ல உணவுகளை சாப்பிடணும். இந்த கடின உணவுகளை சாப்பிடக்கூடாது. சீக்கிரம் செமிக்கிற உணவு சாப்பிடணும். தேவையில்லாமல் அதிக கோவப்படக்கூடாது. அதிக கோவப்பட்டாலும் அந்த நெஞ்செரிச்சல் வந்துடும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அமிலம் மேலே தொண்டைக்கு வந்தால் தான் கோவமே வரும். கோவம் வந்தவங்களுக்கு கண்ணை பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். கண் எரியுதுன்னா அந்த சுரப்பி வந்து குடல் வரைக்கும் மேலே வந்துடும். மேலே வந்து தொண்டையினுடைய எரிச்சல் அதிகரிக்கும். அந்த தொண்டையினுடைய எரிச்சல் அடங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். குழந்தைக்கு 1 ஸ்பூன் கொடுக்கலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். இதை சாப்பிட தொண்டை சுகமாக இருக்கும், நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க. அவங்களுடைய தொண்டை எரிச்சல் நோய் சரியாகும். இதற்கு இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் சேகர் என்பவர் வேலூரிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார்.
அவருக்கு வந்து கல் அதிகமாக இருக்குது, சிறுநீரகத்தில் கற்கள் வந்து 5.5 mm இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதுக்காண்டி வாழைத்தண்டு சாறு 5 நாளாக குடிச்சிருக்கோம், 5 நாளாக குடித்து கல் வெளியாகலைன்னு சொல்லி எழுதியிருக்காரு. கல் வெளியாகிறதுக்கு வாழைத்தண்டு சாறு குடித்தா கண்டிப்பாக வெளியே வராது. காரணம், கல் வர்றதுக்கு வாழைத்தண்டு சாறு அந்த நாளில் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு இருந்த கல் வேறு. அன்னைக்கு நம்ம அரிசியை வந்து கைக்குத்தல் அரிசி அந்த வந்து நிலத்திலேயே அறுத்து அடித்து, இந்த நெல்லை வந்து நிலத்திலே அடித்து குமிப்பாங்க. அடித்து குமித்த நெல்லை வந்து அள்ளும்போது கீழே கல் இருக்கும், மணல் எல்லாம் கலந்து வரும். அந்த நெல்லை கொண்டு போய் நம்ம அவிச்சு அரைச்சோம்னா அந்த அரிசியில் கண்டிப்பாக கல் இருக்கும். இன்றைக்கி இருக்கிறது வந்து எல்லாமே இயந்திரமயமாக இருக்குது. அதனால் இயந்திரமயமாக இருக்கிறதால ஒரு கல் கூட வராது. ஒரு கல் கூட வராமல் அப்படியே கல் வந்தாலும் இன்றைக்கி கல்லை வந்து பிரித்து எடுக்கிற இயந்திரங்கள் வந்துடுச்சு. அந்த பிரித்து எடுக்கும்போது ஒரு கல் கூட இருக்காது அரிசியில். அப்படி இருக்கும்போது வயிற்றில் போய் கல் சேருதுன்னா அது வந்து அது உரம்தான் வந்து கல்லாக மாறுமே தவிர நம்ம கீழே இருக்கிற மணலோ கல்லோ போய் நம்ம வயிற்றுக்குள்ளே சேரலை. கீழே இருக்கிற கல் மண் போய் சேர்ந்தால் அந்த வாழைத்தண்டு சாறு கண்டிப்பாக அது வந்து உதவும். இன்றைக்கி வந்து கீழே இருக்கிற மண்ணும் கல்லும் கிடையாது, அது எல்லாமே உரக்கழிவுகள் போய் இருக்கும்போது அந்த கல்லினுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு காப்பி தூள் நிறத்தில் இருக்கும், காப்பி கலர் நிறத்தில் இருக்கும். சில கல்கள் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமாக இருக்கும். அது எந்த ஒரு இதுக்கும் உடையாது. அதனால் இந்த வாழைத்தண்டு சாறுக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு தான் உடல் பலம் போயிடும். ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே குறைஞ்சது ஒரு 15 நாளைக்கு நமக்கு அசதியாக இருக்கும். 5 நாள் சாப்பிட்டா அவங்களுக்கு எத்தனை நாள் அசதியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு மாதம்லாம் அவங்க வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டாங்கன்னா 1 வருஷம் அவங்களால நடக்க முடியாது. தசைகள் எல்லாமே புடிப்புட்டு போயிருக்கும், எலும்பும் தசையும் பிரிஞ்சு போயிடும். அதனால் தயவுசெய்து வாழைத்தண்டு சாறு கல்லுக்கு வந்து சாப்பிடாதீங்க. கல்லுக்கு வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கல் வெளியாகாது. கல் வெளியாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னா கல் உருவாகிறத முதல்ல தடுக்கணும். கல் உருவாகிறது எதனால் உருவாகுதுன்னா, நம்ம பாரம்பரிய உணவு எடுத்துக்கிட்டால் கல் உருவாகாது. கல் உருவாகாமல் இருக்கணும்னா பாரம்பரிய உணவு எடுக்கணும். ஒரு நேரம் மத்தியானத்தில் கூழ் குடிக்கணும். கூழ் எந்த கூழாவது, கேப்பக்கூழோ கம்மங்கூழோ சோளக்கூழ் இந்த மாதிரி கோதுமை கூழ் கூட குடிக்கலாம். இப்போ எந்த கூழ் கிடைக்கலனாலும் அன்னைக்கு வந்து அரிசி கஞ்சி கூழ் குடிப்பாங்க. இன்றைக்கி அரிசி எல்லாருக்கும் இருக்குது. முந்தி வந்து எல்லாருக்கும் அரிசி கிடைக்காது, ஏதோ ஒரு பெரிய வீட்டில் மட்டும்தான் அரிசி இருக்கும். அதனால் அரிசியை வந்து குழந்தைங்க பார்க்குறது அதிசயமாக இருக்கும். அதனால் சோறை பார்த்தாலே அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் சோறை கண்டாலே வெறுப்பு வருது. அந்த சோறு சாப்பிட்றதால அந்த சோத்தில் உள்ள அந்த உரத்தினுடைய கழிவுகள் வந்து நம்ம உடம்புல போயிடுது. சாப்பாட்டில் மட்டும் இல்லை, பருப்பு கீரை வகைகள் எல்லாத்துலேயும் இன்றைக்கி மருந்துகளையும் உரத்தையும் போடுறதால அந்த உரத்தினுடைய தன்மை தான் கல்லாக உற்பத்தி ஆகுது. அந்த கல்லுக்கு வாழைத்தண்டு சாறு வந்து கண்டிப்பாக பயன்படாது. வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடல் பலவீனம் ஆயிடுவீங்க. இந்த கல்லை வெளியெடுக்கிறதுக்கு புளிச்ச மோர் வந்து ஒரு 250 மில்லியும், முள்ளங்கி சாறு ஒரு 250 மில்லியும், ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா கல் எவ்வளவு வலி உள்ள உங்களுக்கு சிறுநீரகம் வலி இருந்தாலும் வயிற்றில் வலி இருந்தாலும் அந்த வலி வந்து ஒரு 15 நிமிஷத்தில் கண்டிப்பாக வலி குறைய ஆரம்பிச்சிடும். சிறுநீரகத்தில் இருக்க கல் வந்து வெளியாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு 3 நாள் சாப்பிட்டா போதும். முள்ளங்கி சாறும் மோரும் சாப்பிட்டா உடல் பலம் வந்து குறையவே குறையாது, உடல் பலம் கூடும். வாழைத்தண்டு சாப்பிட்டிங்கன்னா உடல் பலம் குறையும். உடல் பலம் குறைஞ்சின்னா உங்களால் நடக்க முடியாது. நடக்க முடியாமல் இருக்கும்போது இடுப்பு எலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வாழைத்தண்டு சாறு எடுக்காதீங்க. முள்ளங்கி எந்த முள்ளங்கி அப்படின்னு சிலர் பேர் நிறையா கேட்குறாங்க. சிகப்பு முள்ளங்கியா வெள்ளை முள்ளங்கியான்னு. ஏதாவது ஒரு முள்ளங்கினா நம்ம வந்து இந்த நிறத்தில் தான் இருக்கணும், இந்த அளவில் தான் இருக்கணும்லாம் இல்லை. முள்ளங்கி எடுத்து ஒரு 250 மில்லி அளவுக்கு சாறு எடுத்து அந்த சாரோட சேர்ந்து புளிச்ச மோர் 2 நாள் புளிக்க வச்ச மோர் இருக்கணும். அந்த மோரை குடித்தாலே கண் வரைக்கும் புளி போடணும். கண்ணை குடிக்கும்போதே சில பேர் கண்ணை மூடுவாங்க. ஏன்னா புளிச்ச மோர் குடிக்க சொல்கிறேன்னா அந்த நாளில் புளிச்ச தண்ணி குடிக்கணும். இன்றைக்கி புளிச்ச தண்ணி யார் வீட்லேயும் இல்லை, நீராகாரம்னு சொல்கிறது. அந்த நீராகாரம் இன்றைக்கி நம்மளுடைய நீராகாரம் வந்து நல்ல ஒரு உணவுன்னு சொல்லி அமெரிக்காவில் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சோத்துலேருந்து நீராகாரம் எடுத்தால் எந்த நாட்டிலையும் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா அது நீராகாரமே கிடையாது. அது வந்து ஒரு மருந்து கழிவுகளை நம்ம வடிச்சிடணும். சோறை வடிக்காமல் சாப்பிட்டா கண்டிப்பாக சிறுநீரகத்தில் கல் உற்பத்தி ஆகும். சோறு வடித்து சாப்பிட்டா ஓரளவு கல் உருவாகிறத தடுக்கலாம். அதனால் கண்டிப்பாக சோறை வடித்து சாப்பிடுங்க. அந்த ப்ரெஷர் குக்கர்ன்றதில் சோறு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கல் வந்து கண்டிப்பாக உற்பத்தி ஆகும்.
பாரம்பரிய உணவை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க, அந்த இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்திங்கன்னா அது கல் உருவாகவே உருவாகாது. உருவாகக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த கல்லை வந்து உடைக்கக்கூடியது. அதனால் பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் சாப்பிடுங்க. இந்த முறையில் பயன்படுத்தினீங்கன்னா அந்த கல் வெளியாகும். அதை விட்டுட்டு நம்ம வாழைத்தண்டு சாறு தான் நான் சாப்பிடுவேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டா கல் வெளியில் வரும் அன்னைக்கு. அது கல் வேற, இந்த கல் வேற. அதனால கண்டிப்பாக கல்லுக்கு வாழைத்தண்டு சாறு அது இனி தேவையில்லாத ஒன்று. வாழைத்தண்டு சாப்பிட்டா நம்ம இன்னைக்கு இருக்கிற உணவில் எல்லாருக்குமே பலம் இல்லாமல் போயிருக்கு. அரிசியில் உள்ள சத்துக்கள் இல்லை, பருப்புகளில் உள்ள சத்துக்கள் இல்லை, எந்த ஒரு உணவுப் பொருளையும் சத்துக்கள் இல்லை. அதனால் உணவுப் பொருள்களில் சத்துக்கள் இல்லாத நம்ம உடம்புல இருக்கிற சத்தையும் வெளியேற்றிட்டோம்னா நடக்க முடியாது, நிற்க முடியாது. நடந்து போகும்போது உங்கள் கையில் இருக்கிற பை உங்களை விட்டு தன்னால் விழுகும்னா நீங்கள் வாழைத்தண்டு சாறு சாப்பிட்ருக்கீங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் வந்து நான் எதுவும் இல்லை, நான் கையை இப்படி தூக்கி காமிச்சா இந்த சதை வந்து கீழே இறங்கி தொங்கும். அப்படியே பார்த்துலாம் அவங்க வந்து வாழைத்தண்டு சாறு சாப்பிட்றாங்கன்னு எலும்பும் சதையும் ஒட்டாமல் இருக்கும். அப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா கையை தூக்குவாங்க, அந்த சதை வந்து கீழே விழுங்க. அப்போ நினச்சிக்கலாம் இவங்க வந்து அதிகமாக வாழைத்தண்டு சாப்பிட்றாங்கன்னு. வாழைத்தண்டு சாப்பிட்றவங்களுக்கு சதைகள் வந்து இறுக்கமாக இருக்காது, அவங்க உடம்பு எல்லாம் தொலைன்னு இருக்கும், அவங்க உடம்பு வந்து இறுகவே இருக்காது. அது வந்து சதையும் எலும்பையும் பிரித்து வைக்கக்கூடியது வாழைத்தண்டு சாறு. தயவுசெய்து வாழைத்தண்டு சாறு சாப்பிடாதீங்க, வாழைப்பூவை சாப்பிடுங்க. வாழைப்பூ நல்லதை செய்யும். அதனால் வாழைத்தண்டு சாறு சாப்பிடாம முள்ளங்கி சாறையும் மோரையும் கலந்து சம அளவு குடிச்சிங்கன்னா உங்கள் கற்கள் எல்லாம், சிறுநீரக கற்கள் எல்லாம் வெளியாயிரும். இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.